அதில் பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. மீடியா மக்கள் எல்லாருமே வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எப்போவுமே நான் படம் எப்படி சொல்கிறது, என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தான் முதல்ல காட்டுவேன். என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படி ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் பயப்படுறவங்க ஒருத்தங்க ப்ரெஸ்ஸு. ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிகையோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது. பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது. ஆனால் சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா, பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அப்படி இன்னும் ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ போடும்போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் மாதிரி நின்றுருக்கேன். இன்றைக்கும் அந்த 5வது படம் 4 படம் கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த 5வது படம் நான் நின்ற இரவு எனக்கு தெரியும், இந்த தவிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ளே என்னென்ன யோசனைகள் ஓடிட்டு இருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்த அதுதான் அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது. அந்த வெற்றியே அந்த இரவு தான் அவங்க நாட்கள் தூங்கணும்னு நினைக்கிறேன், நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். அந்த நல்ல தூக்கத்தை கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி அன்பும். அப்போது எல்லா வெற்றிகளும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. எப்படா தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே தெரியல எனக்கு. அந்த பாயிண்டே மறந்து போச்சு, எப்படி ஜாலியாக பேசுறதுனே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது, சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது, எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்கறதே கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. நானே அது வந்து இன்டர்வியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுருதா, நீ ஏதாவது திட்டி வச்சுருப்பேன், சண்டை போட்டு வச்சுருப்பேன், அது எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் டீம் இந்த படம் மற்ற படத்தோட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க. அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது துருவா இருக்கட்டும், நிவாஸாக இருக்கட்டும், எழிலா இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், என்னோட ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், நடிகர்கள் நிதிஷாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போவோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை. ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது வந்து ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தை நடிச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லையும் அது இருக்கும். அதை பார்க்கவும் நமக்கே பயமாக இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது, என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும், டே இது எவ்வளோ கஷ்டம், இதுதான் நல்லா வந்தால் தானே அந்த படம் நல்லா வரும், நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சாதான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலையெல்லாம் வாங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லலாம் துருவோட முதல்லேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துரு வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்ன துருவிட்ட, துரு நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது. கூட இருக்கிற ஊரில் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறதும் சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோட எமோஷ்னல், என்னோட பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பு தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டா ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பையன்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் நான் சொன்னார், இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணுன்னு சொன்னார். அப்போது இதுகிட்ட நான் சந்திச்சு சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் நான் நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்கள் வாங்கலாம், இல்லைனா அந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல. அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றி மூலமாக உணர்றேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லாரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் இது பெஸ்ட்டாக இருக்குது, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடத்துல இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க என்னோட வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு
ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான். முக்கியமாக அதுக்கு சொல்ல வேண்டியது வந்து துரு சொல்லிட்டேன் நான். அடுத்து பசுபதி சார். பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ண இந்த எனக்கு மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த படத்தில் 2 ஹீரோ அப்படின்னு என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு. அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன். எஸ்எஸ் சார்ட்ட காசு சொன்னேன், விஜய் சேதுபதி சார்ட்ட காசு சொன்னேன், அப்புறம் நைஸாக விக்ரம் சார்ட்டே துண்டை போட்டேன் இந்த ப்ராஜெக்டை பெருசாக்குன்னு சொல்லி. யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த அப்பா வந்து ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கோம், ஹீரோவை உருவாக்குற வாழை தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன். பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார், ஏன்னா இந்த கதையை சொல்லும் போது இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இந்த பாயிண்டில் வந்து அதுக்கப்புறம் நீ நம்பினது, நீ ரெடி பண்ணது, என் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பையன் வந்துட்டே இருந்துச்சுன்னா, பசுபதி சார் அமீர் சார்லாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் இவங்களாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு. சீனியர் ஆர்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மீன்ஸ் நான் என்ன வார்த்தைங்கிறதே மறந்துடுவேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைப்பாங்களா, என்ன இவன் ஓவராக பண்ணுறான், இவ்வளோ வேலை பார்க்குறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு யோசிச்சுப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கடத்துக்கு தான் தெரிஞ்சு இவங்க எல்லாமே என்னோட உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, நான் உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா உழைப்பு ஜெயிச்சாதான் அதுக்கு வேல்யூ, உழைப்பு தோத்துருச்சு அப்படின்னா அது சைக்கோன்றுவாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு. பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர் சார் அமீர் சார், லால் சார், பசுபதி சார், இவங்க 3 பேருமே அவ்வளோ சுதந்திரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன இழுத்தாலும், நான் என்ன சொன்னாலும், இந்த லாஸ்ட் சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் பசுபதி சாருக்கு காய்ச்சல் நினைக்கிறேன் சார். அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம், அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இடையில எடுக்கிறோம், நடுங்கிக்கிட்டே இருந்தார். நான் நிறைய டேக் போனேன், சார்ட்டை வந்து மாற்றி எடுத்தேன். அவர் அன்றைக்கி ஷூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆனார். சாரி சார், அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, அது எனக்கு தெரியல, நீங்கள் முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன். நீங்கள் எனக்கு பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அமீர் சார் ராட்சசன் நினைப்பேன் நான் எப்போவுமே. வர நம்ம உழைப்போம், நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது தான். நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன். ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொரு பண்ண போது கிடையாது, இந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது அவர்கிட்ட எடுத்துக்கிட்டது. அந்த திமிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த திமிர்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். அவர் தான் வேணும்னு நெட்டுக்கிட்டோம் இந்த ஸ்கிரிப்டுக்காக. தலைவர் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடலை. அதித்தி சொல்லிச்சுல்ல, அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறது, அமீர் சார் வேற உள்ள வரமாட்டாங்கன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அது காரணம் அமீர் சார் சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைகளோட எப்படி ஸ்பாட்டுக்கு ஃபாலோ ஆகணும்னு டவுட் இருந்துச்சு. நான் உறுதியாக நம்பினேன், நம்ம நம்புகிற ஆர்ட் அந்த சும்மா ஒரு கிரிஞ்சி டைலாக் தான், நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் ஒன் பண்ணா அந்த ஆர்ட் ஃபார்மே அவங்களோட கூட்டிகிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ளீன் மேட் வைங்கடா அப்படின்னு சொல்லி 60 நாளும் க்ளீன் மேட்லேயே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த க்ளீன் மேட்டில் யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அமீர் சார் வரான்னு சொல்கிறதுக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடச்சிச்சு, அமீர் சார் வரப்போறான்னு சொல்லி அப்ளாஸும் நிகம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்குறோம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமீர் சார் வந்தார். அந்த படத்தோட ஆன்மா உள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அமீர் சார் ஏன் இவ்வளோ அமீர் சார் பற்றி நான் பேசணும் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. அந்த கேரக்டர் அமீர் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படத்தோட வேகம், இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமும் எனக்கு முழுசாக நிறைவடைந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க. எமோஷனல்னா ஒரு டயட்டோட எமோஷனல் மட்டும் இல்லை, பொதுவாகவே மார்க் செல்வராஜ்ங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான், இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான், இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார். அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சிச்சு. அந்த பாம் ஷாட் கூட சொன்னாங்கல்ல, அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க, அது என்ன எப்படி நடிச்சாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அது அமீர் சார் தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி. அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம். எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா சார் நான் கேட்டேன், ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம். இது வரைக்கும் எங்கிட்ட வந்து அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை. இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு, நீ கொண்டாடுறாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து லால் சார், இந்த 3 பேர் முக்கியமானவங்க. பசுபதி சார், லால் சார், அமீர் சார் 3 பேர் முக்கியமானவங்க.
லால் சார் வந்து இந்த கேரக்டர் லால் சார் எப்படி அமித் சார் கேரக்டருக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் லால் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது காரணம் மனத்தி கணேசன் அண்ணன் தான். எனக்கு அமித் சார் கேரக்டர் ரொம்ப முக்கியம், ரொம்ப சோல். நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன், அதை நம்பியே வளர்ந்த ஒருத்தன். மனத்தி கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரில் வளர்ந்த ஒருத்தர், அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர். இப்போ 2 பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அமித் சார் மனத்தி கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன்னு தான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இந்த 2 கேரக்டர் தான் எங்களோட எமோஷ்னல். லால் சார் கேரக்டர், அமித் சார் கேரக்டர், கந்தசாமி, பாண்டியராஜா. இந்த 2 கேரக்டருக்குள்ளேயும் இங்கே 2 பேரோட ஆன்மா இருக்குது. இந்த 2 கேரக்டரையும் 2 பேருமே நேசிக்குவோம். இந்த 2 கேரக்டரையும் நான் பயங்கரமாக இந்த 2 கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த கேரக்டர் லால் சார் பொருத்தமாக அமைச்சார். அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக்கை வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அந்த அமித் சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் எனக்கு தெரியும். அந்த 2 விஷயங்கள் எழுதும்போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா, கிராஃப்ட்டு, என்னோட வாசிப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட அறிவு, என்னோட ஒட்டுமொத்த என் ஊர் சார்ந்த பார்வை, இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன். அந்த கேரக்டர் 2மே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், அந்த 2 கேரக்டரோட பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்டை, பகை, நியாயங்கள், தர்க்கங்கள், இது எல்லாமே ஒரு அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அதை நான் உணர்றேன். திருநெல்வேலி மண்ணிலிருந்து திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு. அவங்க கேள்வி கேட்கும்போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான். அந்த மக்கள் அந்த படத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அங்கே அந்த படத்தை கொண்டாடிக்கிற விதம் எனக்கு தெரியும். அதனால் வந்து லால் சாருக்கு அந்த கேரக்டரை வடிவமைச்சு கொடுத்த லால் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இவங்க 3 பேர் முடிச்சிட்டாங்க. அப்போ ரஜிஷா சொல்லணும். ரஜிஷா வந்து இந்த கேரக்டர் வந்து நிறைய பேர்ட்ட நான் சொன்னேன், தமிழ் நடிகர்கள்ட்ட நிறைய பேர்ட்ட சொன்னேன். அதை வந்து அக்கா அப்படின்னால யாரும் பண்ணலன்ட்டாங்க. பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து கடைசி நாளில் பண்ணலன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இதுதான் இந்த படத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படிலாம் சொல்கிறோம். எவ்வளோ நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நிறைய ஆர்டிஸ்ட்டை. மாரி செல்வராஜ் படம் ஓகே, பட் ஆனால் அக்காவும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர் கதாநாயகன் கூட காதலிச்சா மட்டும்தான் அது கதைக்கு சம்மந்தப்பட்ட கேரக்டர் நம்பக்கூடிய சூழலும் இருக்குமே அப்படிங்கிற எப்படி புரியட்டே தெரியல. ஏன்னா வாழையில் அம்மா தான் கதாநாயகன் நான் நம்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சினிமா நம்ம பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் எந்த கதாபாத்திரத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறானோ அந்த கதாபாத்திரம் தான் அந்த பார்வையாளனுக்கு அந்த கதையின் நாயகனோ நாயகியோ அப்படி தான் நான் நம்பி படம் எடுப்பேன். பட் இந்த கேரக்டர் யாரும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ரஜிஷாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரஜிஷாவை ஃபோன் அடிச்சுட்டு எனக்கு இந்த படம் பண்ணணும்னு சொன்னேன். அக்கான்னு சொன்ன உடனே அவங்க ஒன்றும் யோசிக்கல, நான் பண்ணுறேன்னு வந்து பண்ணாங்க. நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கேரக்டர் பண்ணும்போது பெரிய உழைப்பை போடுறதுக்குள்ள அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு நல்லா தெரியும். மென்டலாகவும் நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அனுபமா பற்றி சொல்லணும். அனுபமா நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். ஏன்னா அவங்களோட இந்த அனுபவம் எப்படி இந்த படத்தில் வந்தாங்கன்னு சொல்லி. இந்த படம் ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவான கதை. ரஞ்சித் அண்ணாவுக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை. இந்த கதை வந்து ஒரு 50 வயசு ஒரு கணவன் மனைவிக்குள்ள தான் தொடங்கும். இதுக்கு பவுண்டரி முதல் ஸ்கிரிப்ட். அப்போது அந்த கணவன் மனைவி காதல் அந்த கதைகளுக்குள்ள தான் அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஒருத்தரோட கதையாக தான் முதல்ல நான் எழுதியிருந்தேன் முதல்ல. அப்போ எனக்கு ரொம்பவே ஒரு கணவனை தூக்கி பிடிக்கக்கூடிய உடலாலும் உள்ளத்தாலும் அவனை என்ன சொல்கிறது மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வேணும். அதில் நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப ராவான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். நான் ரொம்பவே நிஜமான சீன்ஸ்லாம் எழுதியிருந்தேன். அதை தைரியமாக பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை போனேன். நான் அந்த சீன்ஸ்லாம் சொல்லிட்டு அந்த சீன்ஸ் சொல்லும் போது நிறைய ஆர்டிஸ்ட் அவாய்ட் இருந்து இல்லை இது பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ரஞ்சித் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் இப்போ வரைக்கும் அதை நான் பண்ண அர்த்தம். ஏன்னா அது முழுக்க காதலால் நிரம்பி இருக்கும். அந்த கிட்டானோட காதலால் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் நான் அனுபவம் சூஸ் பண்ணது. அனுபவம் அந்த கதையை நான் சொல்லும் போது அவங்க சூப்பராக இருக்கு சார் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் பேசி அது வேறு இடத்துக்கு போய் அது பொலிட்டிக்கலாக வேறு ஸ்டைலுக்கு போயிடுச்சு. அப்பவும் அந்த கதை அந்த ராணியோட கதாபாத்திரம் சின்னதாகிடுச்சு. ஆனாலும் நான் மறுபடியும் அனுபவமாட்ட சொன்னேன்,
இது பழைய மாதிரி இல்லை, ஆனால் இப்போ வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பண்ண பெட்டராகுன்னு தோணுது அப்படின்னு அதுவும் நம்பி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அனுபவமா உங்களோட உழைப்புக்கும் அந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து மதன் வந்து என்னோட கிட்டத்தட்ட என்னோட என்ன சொல்கிறது, மதன் எப்போ வேணாலும் கூப்பிட்டு எந்த கேரக்டர் வேணாலும் கூப்பிட்டு நடிக்க வைக்கலாம், அது எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து யோசிக்கவே மாட்டேன், மதனை கூப்பிடுங்கடான்னு சொல்லுவேன். மதன் வருவார், நடிப்பார், போயிடுவார். சின்ன சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்காரு, பெரிய கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணார், சந்தோஷம். அவருக்கு இவ்வளோ விஷயம் நடத்தினா மதனுக்கு நாங்கள் கேரக்டர் கொடுத்ததுக்காக மதன் ஃபோன் பண்ணாரோ இல்லையோ, சினிமாவிலேருந்து நிறையவே ஃபோன் பண்ணி மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு அதான் அப்போ தான் ஆச்சரியமாக இருந்துச்சு, மதன் சினிமாவுக்குள்ள எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ நட்புகள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி தலைவா சூப்பர் தலைவா மதனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி மதன். அப்புறம் பிரபஞ்சம் பற்றி சொல்லணும். முதல்ல இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இதில் வந்து இந்த படத்தில் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது கலையரசனுக்கும் ஹரிக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் கலையரசன் வந்து துரு கூட ஒரு 20 நாள் ட்ரைனிங் வந்தார், ஹரியும் இந்த மாதிரி 20 நாள் ட்ரைனிங் வந்தார். 2 கேரக்டரு நான் எப்படி துருவை கஷ்டப்படுத்தினோ அதே மாதிரி அவங்க 2 கஷ்டப்படுத்தினேன்.